நம்ம ஐயர் இல்லை சார், ஹோட்டல் மேனேஜரு. அவர் ஒரு நாள் என்னை பார்த்த, இவன் ஒரு ஹேண்ட்ஸம் கேரக்டர் அந்த மாதிரி சொன்னார். கேரக்டர் நமக்கு என்னன்னு புரியல, ஆனால் என்னமோ நான் அழகானவன் அப்படின்னு மாதிரி விழுந்துட்டேன். ஆமாம் சார், நான் ரொம்ப அழகு. நெசமாலும்தான். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் என்ன மாதிரி ஒரு அழகான மனுஷனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எங்க ஆத்தா கூட சொல்லும், இந்த உலகத்திலேயே என் மவன் மட்டும்தான் அழகுன்னு. நான் அம்புட்டு அழகு சார். அப்போ சூனாமாட்ட நான் கேட்டேன், அம்மா, இந்த ஐயர் இல்ல, ஹோட்டல் மேனேஜரு, அவரு என்னை பார்த்த ஒரு ஹேண்ட்ஸம் கேரக்டர் என்னமோ சொன்னாருமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னு. அதுக்கு சிவனா லேசா உதட்டை கடிச்சுக்கின்னு சிரிச்சுக்கிட்டே, அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பில்ல. ஹேண்ட்ஸம் கேரக்டர்னா யூ லுக் லைக் ஸ்மார்ட், பியூட்டி, லைக் அவங்க என்னென்னமோ சொன்னாங்க சார். அவங்க சொன்னத அப்படியே எனக்கு திருப்பி சொல்ல வரல. ஆனா அர்த்தம் மட்டும் புரிஞ்சு போச்சு. சார், நான் என்ன சார் பொம்னாட்டிங்கெல்லாம் ஆசைப்பட்ட அளவுக்கு அம்புட்டு அழகாவா இருக்கேன். சுகுணா சொல்லும், என் கண்ணு ரொம்ப அழகாம், என் மூக்க எடுப்பான், நான் சிரிச்சுனா அது பார்த்துக்கினே இருக்குமா, நான் பேசுறத ரொம்ப ரசிக்குமா, என் உதடுல கீழ் உதட அது ரொம்ப 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 அழகாம். அந்த அம்மாவுக்கா தெலுங்கு படத்துல ஏதோ ஒரு ஹீரோவை ரொம்ப பிடிக்குமா, அவங்க கூட நடிக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுச்சாம். நீ அவர் சாயல்ல அப்படியே மன்மதன் கணக்கா இருக்க அப்படின்னு சொல்லுமா. அப்படி சொல்லும் போதே எனக்கு அப்படியே உடம்புக்குள்ள கிளு 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 கிளுன்னு என்னமோ செய்யும். அவங்க அப்படி சொல்ல சொல்ல எனக்கு அவங்க மேல அப்படியே ஆசை ஆயிருச்சு சார். ஆசைன்னா அப்படியே ஹார்ட்டுக்குள்ளார ஒரு அம்பு குத்தி அந்த பக்கம் போயிட்டு ஒரு காதல் உண்டாயிருச்சு சார். அப்படி பார்க்காத சார். போ சார், எனக்கு வெக்க வெக்கமா இருக்குது.